வணக்கம், இது ஸ்டோரி கார்டன். நான் உங்கள் மகி. இன்னைக்கு இந்த பதிவில் நாம தர்மத்தை பத்தின ஒரு சிறு கதையை தான் பார்க்க போறோம். ஒரு கிராமத்து வீதியில ஒரு அம்மா கீரை வித்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வீதியிலேயே இருக்கிற ஒரு வீட்டு வாசல்ல ஒரு பெண் தன்னோட மகன் கூட அமர்ந்திருக்காங்க. கீரை விற்கிற பெண்ணை பார்த்ததும் கீரை வாங்குறதுக்காக கூப்பிடுறாங்க. ஒரு கட்டு கீரை என்ன விலைமான்னு கேட்டதும் ஒரு அணான்னு சொல்றாங்க. ஒரு அணாவா? அரையனா தான் தருவேன், அரையனான்னு சொல்லி வேணும்னா 4 கட்டு கொடுத்துட்டு போன்னு சொன்னதும் இல்லைம்மா வராதுமான்னு கீரை விற்கிற அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுமா, அரையனா தான் தருவேன்னு விடாப்பிடியாக அந்த பையனோட தாய் பேரம் பேசுகிறாங்க. இது சரியாக வராதுன்னு கூடையை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு கீரை விற்கிற அம்மா கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போன பிறகு என்ன நினச்சாங்களோ என்னமோ தெரியலை, திரும்பி வந்து மேலே காலனா போட்டு கொடுமான்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த பெண் முடியவே முடியாது, கட்டுக்கு அரையனாதான் தருவேன்னு பிடிவாதமாக சொல்லவும், சரி உன் விருப்பம்னு சொல்லிட்டு 4 கீரைக்கட்டை கொடுத்துட்டு 2 அணாவை வாங்கி சுருக்க பையில் போட்டுக்கிட்டு கூடையை தூக்கி தலையில் வைக்கிறா. தடுமாறி கூட கீரை விழுந்துருச்சு. கீரை வாங்கினம்மா, என்னடி அம்மா இன்னும் சாப்பிடலையான்னு கேட்டதும் இல்லைம்மா போய் தான் கஞ்சி காய்ச்சணும்னு கீரைக்கார பொண்ணு சொல்கிறா. உடனே கீரை வாங்கின அந்த அம்மா செத்த பொறு இதோ வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போனவங்க ஒரு தட்டில் 6 இட்லியையும் அதுக்கு தேவையான சட்னியையும் வச்சு எடுத்துக்கிட்டு வந்து கீரைக்கார பொண்ணுகிட்ட கொடுத்து சாப்பிட்டு போன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அம்மாவோட பையன், ஏம்மா அரையனாவுக்கு பேரம் பேசுனீங்களே, இப்போ ஒரு இட்லி அரையனான்னு வச்சுக்கிட்டா கூட 6 இட்லிக்கு 2.5 அணா வருமேன்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா சொன்ன பதில் அந்த பையனோட மனசை ரொம்ப பாதிக்குது. அப்படி அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? கண்ணா, வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாது, தர்மத்தில் வியாபாரம் பார்க்கக்கூடாது. அவங்க அம்மா சொன்ன பதில் அந்த நாள் பூரா அவன் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த கதை அமைஞ்சிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்வோம். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள காத்திருங்கள்.